ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு கிக்கி குக்கிங். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த மழைக்காலத்தில் வந்து ரொம்பவுமே வந்து நம்மளுடைய வீட்டில் வந்து துர்நாற்றம்லாம் வரும் இல்லையா, அதுலேயே வந்து நம்ம வீட்டில் வந்து டாய்லெட்டில் பாத்ரூம்லலாம் வந்து ரொம்பவுமே வந்து துர்நாற்றம் அதிகமாக இருக்குங்க. அதெல்லாம் நம்ம எப்படி வந்து விரட்டி அடிக்கலான்றதை பற்றின டிப்ஸ் இருக்குது. நீங்களுமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இப்போ என்னென்னா, ரொம்ப லேடிஸ்க்கு வந்து வீட்டில் இருக்கிற குக்கர் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த குக்கரில் வந்து இருக்கிற ரொம்ப பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்ம பருப்போ சாதமோ வச்சா பொங்கி வழிஞ்சிடுங்க. இதை தடுக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன், நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. நம்ம குக்கர் மூடி இருக்கு இல்லையா, குக்கர் வந்து நம்ம மூடுறதுக்கு முன்னாடி அது மேலே ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பரோ இல்லை வந்து உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பேப்பரை வந்து நம்ம எடுத்து சின்னதாக ஓட்டை போட்டு இந்த விசில் மேலே வந்து நம்ம வச்சிடணுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம விசில் போட்டோன்னு சொன்னால் எந்த வகையான பருப்போ இல்லை சாதமோ எதுவாக இருந்தாலுமே வந்து அது மேலே வந்து பொங்கி வழியிறது வந்து இல்லாமல் உங்களுக்கு வந்து இருக்கும். ஃபுல்லாகவே அதில் வந்து ஹோல்ஸ் வழியாக நம்ம வெளியே வந்துடுச்சு பருப்பு எல்லாம்னு சொன்னால் அந்த டைமில் வந்து குக்கரில் நம்ம தேய்ச்சி எடுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அந்த டைமில் நீங்கள் இது போல் டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. குக்கர் மூடியும் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்குங்க. இந்த பேப்பரை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக ஈஸியாக நம்ம வந்து குக்கரை நல்லா வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். அதே போல் நம்ம எப்போவுமே வந்து குக்கரை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து அந்த வால்வில் இருக்கிற ஹோல்ஸில் ஏதாச்சும் அடைப்பு இருக்கா நல்லா செக் பண்ணி பாருங்கள். அதே போல் அந்த விசில் இருக்கு இல்லையா, விசிலில் இருக்கிற ஹோல்ஸ் எல்லாமே வந்து நம்ம நல்லா வந்து ஏதாச்சும் அடைப்பு இருக்கான்னு செக் பண்ணி நம்ம அதை நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதில் ஏதாச்சும் வந்து நம்மளுடைய உணவு துகள்கள்லாம் அடைச்சிருந்ததுன்னு சொன்னாலுமே வந்து விசில் வராது. அது போல் வந்து குக்கரை வந்து வீணாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. எப்போவுமே வந்து நம்ம யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஹோல்ஸில் ஏதாச்சும் அடைப்பு இருக்கான்னு செக் பண்ணி அதில் ஊசி வேணால் தேவைப்பட்டாலும் நம்ம வந்து அதை நல்லா வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இது போல் நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கும் போது விசில் வந்து நல்லா வந்து உங்களுக்கு எப்போவுமே வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது உள்ளே இருக்க சாதமும் வெந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே போல் ரொம்ப நாள் வந்து ஆயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம அந்த குக்கரை வந்து கண்டிப்பாக மாற்றி ஆகணும். அதில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னாலும் உடனே வந்து மாற்றிடணுங்க. அதே போல் வால்வுலாம் இருக்கு இல்லையா, வால்வு எப்போவுமே வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உடனே நம்ம வந்து செக் பண்ணி நீட்டாக எடுத்துடணும். இல்லைன்னு சொன்னால் வெடிக்கிற அபாயம்லாம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து இப்போது விசில் மேலே இந்த பேப்பர் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுட்டேன். அதனால் வந்து எந்த வகையான பருப்போ சாதமோ அது மேலே வந்து படியாமல் பொங்கி வழியாமல் இருக்கும். எல்லாமே அந்த பேப்பர்லேயே படிஞ்சிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம வீட்டில் வந்து டாய்லெட் பாத்ரூமில் வந்து அதிக அளவு வந்து பேட் ஸ்மெல் வரும் இல்லையா, அதுவும் இது போல் வந்து மழைக்காலங்களில் ரொம்பவுமே வந்து அதிகமாக பேட் ஸ்மெல் வருங்க. அதை வந்து நம்ம எப்படி விரட்டி அடிக்கலான்றதுக்கான டிப்ஸ் தான். அது என்னென்னா, நம்ம வீட்டில் சோப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கவரை வந்து நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவோம். ஆனால் இனிமேல் நீங்கள் வந்து இந்த டிப்ஸை கேட்டதுக்கப்புறம் தூக்கி போட மாட்டீங்க. அது என்னென்னா, நம்ம இந்த கவரை வந்து எடுத்துக்கலாங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துப்போம். அதில் வந்து கொஞ்சம் கிராம்பு எடுத்துப்போம். ஒரு 2 இல்லை 3 கிராம்பு எடுத்தாலே போதுமானதுங்க. அது கூட நாப்தலின் பால் ப்ளஸ் கற்பூரம் இருக்கு இல்லையா, அதையுமே வந்து நம்ம எடுத்துப்போம். அதை எடுத்துகிட்டு நல்லா வந்து பொடி பண்ணி தூளாக எடுத்து வச்சுக்கணுங்க. இந்த கிராம்பு ஸ்மெல்லுக்கும் இந்த கற்பூர ஸ்மெல்லுக்கும் வந்து எந்த வகையான துர்நாற்றமும் ஓடி போயிடும். அதே போல் நம்ம இந்த சோப்பு கவர் இருக்குல்லையே, அந்த சோப்பு கவருக்குள்ளே இந்த பொடியை தட்டி வச்சு தான் எடுத்து நம்ம வந்து போட்டு எடுத்துக்கணும். இது போல் நம்ம போட்டு வச்சிடறோம். ரொம்பவும் வந்து நம்ம வந்து தூளாக நறுக்க தேவையில்லைங்க, ஓரளவுக்கு பொடியாக நறுக்குனாலே போதும். அதே போல் நம்ம ஒரு ஹோல்ஸ் வந்து இந்த சோப்பு கவர் இருக்குல்லையே அது மேலே வந்து போட்டு விட்டுடலாம். சோப்பு கவரில் போட்டு விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்டாப்லர் பின் வச்சு நம்ம இதை வந்து நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிடலாங்க. க்ளோஸ் பண்ணி எடுத்துடுவோம். இது பாருங்கள், இது போல் வந்து நல்லா வந்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டு இதை நம்ம ஒரு ஏதாச்சும் ஒரு செல்லோ டேப் வச்சு ஒட்டிட்டு நம்ம வந்து பாத்ரூமில் அந்த டைல்ஸ் இருக்குல்லையே அதில் வந்து ஒட்டிடலாம். சுவர்களில் ஒட்டும்பொழுது இதில் இருக்கிற இந்த கிராம்பு, நாப்தலின் பால், கற்பூரம் இந்த வாசனைக்கு வந்து எந்த வகையான ஸ்மெல்லாக இருந்தாலும் ஓடி போயிடுங்க. ரொம்பவுமே வந்து நல்ல ஒரு ஸ்மெல் வந்து அங்கே வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இதில் இருக்க இந்த ஸ்மெல்லுக்கு வந்து எந்த ஒரு பூச்சி பொட்டுமே வந்து அந்த பக்கமே வராதுங்க. ஏன்னா வந்து கிராம்பு வந்து ரொம்ப வந்து பூச்சி பொட்டுக்கெல்லாம் பிடிக்காத ஒரு ஸ்மெல்லு. மேலும் நல்ல ஒரு நறுமணத்தை வந்து உங்களுடைய வீட்லேயும் உங்களுடைய பாத்ரூம்லேயும் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் நம்ம ஹோல்ஸ் போட்டு விட்டுருக்கிறதுனால அதில் இருக்க ஸ்மெல் எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். நீங்களுமே வந்து இது போல் வந்து டிப்ஸை ஃபாலோ பண்ணி ரொம்பவுமே வந்து நல்ல ஒரு ஸ்மெல் வந்து உங்கள் வர வைக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா நம்ம வீட்டில் வந்து தேங்காய் சட்னி அரைப்பில தேங்காய் சட்னி அரைக்கும்பொழுது அந்த அளவு டேஸ்ட்டே வந்து வராமல் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த 2 பொருள் மட்டும் ஆட் பண்ணால் போதுங்க. ஒரு பல் பூண்டு, கொஞ்சமாக வந்து இஞ்சி மட்டுமே ஆட் பண்ணி நம்ம தேங்காய் சட்னி அரைச்சி எடுக்கும்போது இந்த பொட்டுக்கடலையும் தேங்காய் சட்னியும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பாக இது வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த 2 பொருள் மட்டுமே வச்சு நீங்கள் இனிமேல் வந்து தேங்காய் சட்னி அரைச்சி பாருங்கள். ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கொடுக்கும். அதே போல் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, இது கூட நம்ம கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியுமே ஆட் பண்ணிக்கலாங்க. கொத்தமல்லியுமே கொஞ்சமாக லைட்டாக ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுக்கும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து சட்னி வந்து இருக்குங்க. ஏன்னா வியூவர்ஸ், இது போல் டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் இனிமேல் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து சட்னி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் தாளித்து எடுக்கும்பொழுது இது கூட வந்து நம்ம எண்ணெயில் வந்து கருவேப்பிலையும் வந்து நல்லா வந்து பொரியிற அளவு போட்டு நம்ம எடுத்தோம்னு சொன்னால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து சட்னி ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்ப்போம். இதுவுமே வந்து நம்ம பாத்ரூமில் வந்து அதிக அளவு வந்து பேட் ஸ்மெல் வந்துச்சுன்னா அதை ஒழிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது என்னென்னா, நம்ம வீட்டில் வந்து டீ தூள் வந்து கொதிக்க வைப்போம் இல்லையா, டீ தூள் கொதிக்க வைக்கிற தண்ணி தாங்க. இந்த டீ தூள் கொதிக்க வைக்கிற தண்ணியை வச்சு நம்ம வந்து பாத்ரூமில் இருக்க பேட் ஸ்மெல் எல்லாத்தையும் நம்ம வந்து ஓட்டி விட்டுற முடியும். அது என்னென்னா, நல்லா வந்து டீயிலேயே நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது போல் வந்து கொதிக்க வச்சு எடுத்து வச்சுட்டு இதை நல்லா வடிகட்டி நம்ம ஒரு சின்ன பவுலில் வந்து எடுத்துப்போம். இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக வந்து வினிகரும் கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா இது 2மே கலந்து எடுத்து வச்சுக்கலாங்க. இங்கே பாருங்கள், இது போல் வந்து கலந்து எடுத்து வச்சுருக்க இந்த கலவையை வந்து நம்ம வந்து பாத்ரூமில் வச்சோன்னு சொன்னால் எந்த வகையான பேட் ஸ்மெல்லுமே வராதுங்க. இந்த மழைக்காலங்களில் பாத்ரூமில் அதிக அளவு பேட் ஸ்மெல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த பொருள் மட்டுமே போதும். தேயிலை ப்ளஸ் வினிகர், பேக்கிங் சோடா இதில் இருக்க இந்த ஸ்மெல் வந்து இவ்வளோதான் பேட் ஸ்மெல் வந்தாலுமே அதை வந்து விரட்டி அடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு மூடி வினிகர் மட்டுமே நம்ம இது கூட ஆட் பண்ணாலே போதுமானது. அதே போல் இந்த ஒரு கலவை வந்து நம்ம லிக்விடாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதில் இருக்கிற ஒரு ஸ்மெல்லுமே வந்து உங்களுக்கு பேட் ஸ்மெல்லையும் வந்து ஒழிச்சு கட்டும். அதே போல் கொஞ்சம் கற்பூரம் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னாலும் அதிக அளவு பேட் ஸ்மெல் இருந்ததுனாலும் அதை ஒழிச்சிடுங்க. நல்ல ஒரு பிளாசம்ஸ் வந்து உங்களுடைய பாத்ரூம்க்கும் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன வியூஸ், நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா தகவலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். மேலும் இதில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மேலும் ஒரு நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம்.